ஜமா இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு நல்ல பாசிட்டிவான டாக்கை கிரியேட் பண்ணியிருந்துச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கூழாங்கல் மாதிரி ஒரு கிரிட்டிக்கலி அக்ளைம்டு படத்தை தயாரிச்ச SSBV லேர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் நிச்சயமா ஒரு நல்ல கண்டென்ட்டோட தான் வந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருந்துச்சு. அதே போல இந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜா அவருக்கு படம் ரொம்ப பிடிச்சு போயிட்டு அவர் வெற்றிமாறன் அவர்களை இந்த படத்தை பார்க்க வச்சாரு அப்படிங்கிற தகவல் எல்லாமே வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு ஒரு செலிபிரிட்டி ஷோ போட்டிருந்தாங்க. அதுல நிறைய முக்கியமான இயக்குநர்கள் எல்லாமே இந்த படத்தை பார்த்து பாராட்டி இருந்தாங்க. மோரோவர் இந்த படத்தோட டீசர், ட்ரைலர், ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. இப்படியான எதிர்பார்ப்புகளோட போன நமக்கு ஜமா படம் என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். ஜமா இந்த படம் தெருக்கூத்து கலைஞர்களோட வாழ்க்கையை பத்தி பேசுது. தெருக்கூத்து அப்படிங்கிற ஒரு கலை, அந்த கலைக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல், அந்த கலைஞர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோ, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டீல் பண்ணுது. ஜமா அப்படிங்கறதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த தெருக்கூத்து கலைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு குழுவை தான் ஜமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல ட்ரூப்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த ஜமா படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தன்னோட அப்பா இழந்த ஜமாவை மீட்டு தன்னோட ஜமாவா மாத்தணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கக்கூடிய கல்யாணத்துக்கும், அந்த கல்யாணத்தை எந்த வகையிலும் வளரவே விட்டுறாம தனக்கு கீழே வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற தாண்டவத்துக்குமான போராட்டம் தான் இந்த ஜமா படத்தோட ஒன்லைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் எடுத்துக்கிட்ட அந்த கதை கரு, அந்த கதைக்களம், இதுவே நமக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. ஏன்னா தெருக்கூத்து கலைஞர்கள் அவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தை ஃபுல் ஃபிளட்ஜ் சினிமாவா நம்ம இது வரைக்கும் பெருசா பார்த்ததில்ல. ரொம்ப ரேரா அவதாரம் மாதிரியான படங்கள்ல பார்த்திருக்கோம். மற்றபடி டாக்குமெண்ட்ரிஸாவோ இல்ல படத்துல வர ஒரு சின்ன செக்மெண்டாவோ தான் பார்த்திருப்போம். அந்த அடிப்படையில் தெருக்கூத்து கலைஞர்களோட வாழ்க்கையும் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகள், அது எல்லாத்தையுமே ரொம்ப டீடைல்டா பேசின வகையில ஜமா படம் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அடுத்ததான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணி லீட் ரோல் பண்ணியிருக்கக்கூடிய பாரி இளவழகன் ரொம்பவே ஆச்சரியப்படுத்தி இருக்காரு. சுத்தமா முதல் படம்னே சொல்ல முடியாதுன்ற அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு டைரக்ஷனை கொடுத்திருக்காரு. அதை தாண்டி நடிப்பிலையுமே அட்டகாசமா நடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் இது வரைக்கும் வந்திருக்க படங்கள்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னே மனம் திறந்து சொல்லிடலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நடிப்பை கொடுத்திருக்காரு. இவனை பத்தி தாங்க சொல்றான். சார்ந்தோரே சபையோரே எல்லாருக்கும் வணக்கம். கல்யாணம்ங்கிற கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காரு. அந்த தெருக்கூத்து நாடகங்கள்ல பெண் வேடமிட்டு, பெரும்பாலும் பெண் வேடமிட்டு ஆடக்கூடிய ஒரு கலைஞராக தான் இருக்கிறாரு. அப்படி தொடர்ந்து பெண் வேடமே இட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவருடைய பாடி லாங்குவேஜுமே கொஞ்சம் பெண் தன்மை உள்ளதா மாறிடுது. அவர் நடக்கிறது, பேசுறது, சிரிக்கிறது, அந்த மாதிரி அவரோட மேனரிசமே கொஞ்சம் ஃபெமினைனா மாறிடுது. அதனால அவரு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த மாதிரி ஃபெமினைனா இருக்கிறதுனால அவருக்கு பொண்ணு கிடைக்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதெல்லாமே ரொம்ப அற்புதமா காட்டியிருந்தாங்க. எனக்கு பூரா ஃப்ரெண்ட்ஸும் பொம்பளைங்கன்னா அவங்க தான் என்கிட்ட பேசுறாங்க. இந்த கல்யாணம்ங்கிற கேரக்டர் ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காரு, ரொம்ப நல்லவரா இருக்காரு. யார் மனதும் புண்படுற மாதிரி பேச கூட செய்ய மாட்டாருங்கிற அளவுக்கு ரொம்பவே நல்லவர். அதே நேரம் ரொம்ப ஸ்கில்டாவும் இருக்காரு. நாடகம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னா அவரோட நடிப்பு திறமைக்கு யாருமே ஈக்குவல் இல்ல அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே நல்லா நடிக்கக்கூடிய ஒருத்தராகவும் இருக்காரு. அதே நேரத்தில் இவர் கொஞ்சம் மலர்ந்து அந்த ஜமாவை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது யாருமே அதை விரும்புறது இல்ல. இன்னும் சொல்ல போனா எல்லாருமே அவர் தனக்கு கீழே வச்சுக்கணும் தான் ஆசைப்படுறாங்க. கடைக்கு அனுப்புறது, வீட்டு வேலை செய்ய சொல்றது, அங்க இருக்கிற எடுபடி வேலைகளை பண்ண வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு அடிமை மாதிரி தான் ட்ரீட் பண்றாங்க. ஆனாலும் அவருக்குள்ள ஒரு லட்சியம் இருக்குது. அந்த லட்சியத்துக்காக எதையுமே பொருட்படுத்தாம கடினமா உழைக்கக்கூடிய ஒருத்தரா இருக்கிறாரு. அற்புதமான கேரக்டர், ரொம்பவே அற்புதமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பாரி இளவழகன். அடுத்ததா சேத்தன் அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு பெர்ஃபார்மர். இவர் ஏன் தொடர்ந்து நடிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. தாண்டவம் அப்படிங்கிற ஒரு எதிர்மறை கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. இந்த கேரக்டருக்கு இவரை தாண்டி இந்த அளவுக்கு யார் ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஒரு மிரட்டலான பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அவங்க அப்ப இந்த ஜமா ஓனரு தாங்கள் தாண்டவம். இவர்தான் அந்த ஜமாக்கே தலைவரா இருக்கிறாரு, வாத்தியாரா இருக்கிறாரு. இந்த ஜமாவை இவர் எப்படி கைப்பற்றினாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. அதுக்கப்புறம் தன்னை விட்டு இந்த ஜமா யாருக்கும் போயிடக்கூடாது, அதுவும் குறிப்பா கல்யாணத்துக்கு போயிடவே கூடாது அப்படிங்கறதுல எந்த அளவுக்கு தெளிவா இருக்கிறாரு, அந்த விஷயங்களும் இருக்குது. கல்யாணத்து மேல எந்த அளவுக்கு அக்கறையா இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன வெஞ்சன் சொல்லுக்குள்ள இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கறதையுமே ரொம்ப அழகா வெளிப்படுத்தி இருந்தாரு. இந்த மாதிரி மல்டிபிள் ஷேட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் கேரக்டர், அதை அட்டகாசமா பண்ணியிருக்காரு சேத்தன் அவர்கள். தேவைப்பட்ட துரியோதனா கூட இருப்பேன். சட்டமா பேசுறீங்களா? யாரை நிக்க வைக்கணும் எங்களுக்கு தெரியாது. ஒரு ஹை எமோஷனோட பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய காட்சியா இருக்கட்டும், இல்ல சின்னதா ஒரு 2-3 கேரக்டர் பேசிட்டு இருக்கும்போது நம்ம கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க மாதிரி காட்சியா இருக்கட்டும், அந்த மாதிரி சின்ன சின்ன காட்சிகள்ல சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ்ல கூட அவ்வளவு ஒரு பெர்ஃபெக்ஷன் கொடுத்திருக்காரு சேத்தன் அவர்கள். அடுத்ததா அம்மு அபிராமி ஜெகதாம்பால் அல்லது ஜெகா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. சேத்தனோட மகளா வர்றாங்க. ஹீரோ கல்யாணத்தை இவங்க காதலிக்கிறாங்க. ஆனா அந்த காதல் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காதலா இருக்கு. அதோட ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள், அவங்க முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகா டிசைன் பண்ணப்பட்டிருக்கு இந்த கேரக்டர். கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? அப்புறம் என்ன, 2 பேரும் கல்யாணம் பண்ணி வேண்டிட்டானே.
அதுலயும் குறிப்பா ரொம்ப தைரியமா அப்பா எதிர்த்து பொண்ணு கேட்க வந்து மாப்பிள்ளை வீட்ல இருந்து வர சொல்றது, அதுக்கப்புறம் அப்பா ஒத்துக்கலங்கிறப்போ அவர்கிட்ட பயங்கரமா திட்டிட்டு சண்டை போட்டுட்டு வெளியில போறது, ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவுக்கு நம்மள விட ஜமா தான் முக்கியங்கிற எண்ணத்துல இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் அட்டகாசமா பண்ணிருக்காங்க அம்மு அபிராமி. அவங்களோட சாய்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸும் சரி கேரக்டர்ஸும் சரி ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு. கடைசியா நம்ம போன வருஷம் பார்த்த கண்ணகியா இருக்கட்டும், இந்த வருஷம் பார்த்த ஹாட் ஸ்பாட்டா இருக்கட்டும், ரொம்ப நல்ல கதைகளும் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸுமா எடுத்து தான் சூஸ் பண்ணி பண்றாங்க. ரொம்பவே அட்டகாசமா பண்றாங்க. அடுத்ததா ஹீரோவோட அப்பாவா இருக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ண தயாள், இவர் வந்து இளவரசன் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்பெக்டர் ரிஷியில பார்த்திருந்தோம். ரொம்ப முக்கியமான கேரக்டர், பட் மத்த கேரக்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது கம்மியான காட்சிகள் தான் வராரு. பட் ரொம்பவே இம்ப்ரெசிவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அவங்க எதிரி இல்ல, அவனுக்கு எதிரி ஆகணும்னு அவசியம் கிடையாது. இந்த முக்கியமான கேரக்டர்ஸை தாண்டி நிறைய சின்ன சின்ன கேரக்டர்ஸ் படத்துல இருக்கு. ஹீரோட அம்மா கேரக்டர், இவன் வந்து இந்த மாதிரி பெண் வேடம் போட்டு நாடகம் போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கானே, எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறான், என்ன பண்ண போறான் அப்படின்னு ஏக்கத்திலையும் பயத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஹீரோவுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற பூனா அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அவர் வந்து அந்த ஜமால ஒரு முக்கியமான ஆளாவும் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் குடி கோவிந்தன் ஒரு கேரக்டர் வர, எப்ப பாரு குடிச்சிட்டு தான் உளறிட்டு இருக்காரு, பட் பெரும்பாலும் சரியா தான் பேசுறாருங்க மாதிரி ஒரு கேரக்டர். அதே போல சேத்தன் சார் கூடவே வரக்கூடிய பெருமாள்ங்கிற கேரக்டர், அவருக்கு விசுவாசமா இருக்கக்கூடிய, அவர் சொல்றதுக்கெல்லாம் ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு கேரக்டர் தான். ஆனா எப்ப அவர் காலி அவர் அந்த இடத்துக்கு தான் வரலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலயும் இருக்க ஒரு கேரக்டர். இந்த மாதிரி படத்துல நிறைய சின்ன சின்ன கேரக்டர்ஸ் இருக்குது. எல்லாமே ரொம்ப யூனிக்கா டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. எல்லாருமே ரொம்ப அற்புதமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அடுத்ததா டெக்னிக்கலா பேசும்போது மியூசிக் பத்தி சொல்லி ஆகணும். நிச்சயமா இசைஞானி இளையராஜா அவர்கள் பிரமாதமான பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு கொடுத்திருக்காரு. ஒரே ஒரு பாடல் வருது, அந்த பாட்டு வந்து பெரிய அளவுல இம்ப்ரெசிவா இல்ல, பட் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் பிஜிஎம்ல இந்த படத்தை வந்து பயங்கரமா எலிவேட் பண்ணிருக்காரு. நிறைய காட்சிகள்ல வந்து பிஜிஎம் அந்த இடத்துல இருக்கிறதுனால மட்டுமே அது ஹைலி எமோஷனலான ஒரு காட்சியா மாறுது. குறிப்பா இன்டர்வல் சீன்ல வரக்கூடிய அந்த ஒரு சீக்வன்ஸா இருக்கட்டும், அதே போல கிளைமேக்ஸ்ல ப்ரீ கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு பெரிய ஒரு நாடகம் ஒன்று நடக்கும். அதுல வந்து ஹீரோ பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு ஒப்பாரி மாதிரியான ஒரு சீன் அது. அவர் அழுது முடிக்கிற டைம்ல ஒரு மியூசிக் வரும், அந்த இடத்துல பயங்கரமான ஒரு எலிவேஷன் கொடுத்திருக்காரு இசைஞானி அவர்கள். அதே போல இந்த படத்துல ஹீரோயின் என்ட்ரி அப்போ வந்து சந்தன காற்றை பாட்டை யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸ்லோ மோஷன்ல ஹீரோயின் நடந்து வரதுக்கும் அந்த பாட்டு பிளே ஆகிறதுக்கும் அங்க இருக்கிற அந்த இன்னொரு கேரக்டர் ரியாக்ட் பண்றதுக்கும் சொல்லிட்டு ரொம்பவே அற்புதமா இருந்துச்சு. அந்த வகையில இசை வந்து இந்த படத்துக்கு நிச்சயமா மிகப்பெரிய பலம்னு தான் சொல்லணும். அடுத்தது கோபால் கிருஷ்ணாவோட சினிமாட்டோகிராஃபி. இந்த படத்தை ரொம்ப ரொம்ப அழகான படமா மாத்துறதுக்கு இவரோட ஒர்க் ரொம்பவே முக்கியமா இருந்திருக்கு. நீங்க திருவண்ணாமலை போயிருந்தீங்கன்னா தெரியும், நிறைய மலைகள் இருக்கும். மலைனா பச்சை பசுமையா பெருசா இருக்கக்கூடிய மலைகள் இல்ல, வெறும் பாறைகளா இருக்கக்கூடிய பாறை முகடுகள் தான் நிறைய இருக்கும். அதே போல நிறைய பிளாட் லேண்ட்ஸ்கேப்ஸ் இருக்கும். இந்த மாதிரி விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா கேப்சர் பண்ணிருக்காரு இந்த படத்துக்குள்ள. ஒரு பக்கம் திருவண்ணாமலை அப்படிங்கிற ஒரு லொகாலிட்டியும் லேண்ட்ஸ்கேப்பையும் கேப்சர் பண்ண வகையிலும், இன்னொரு பக்கம் நைட்ல வந்து இந்த தெருக்கூத்து நடக்கக்கூடிய காட்சிகள், அதுல வந்து ஒரு லைட்டிங் எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவா பண்ணியிருந்தாரு. அடுத்ததா எடிட்டர் பார்த்தாயுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கட்ஸ் இந்த படத்துக்கு கொடுத்திருக்காரு. ரொம்ப ஸ்மூத்தான கட்ஸ் தான் வச்சிருக்காரு மேக்ஸிமம். இந்த படத்துல கொஞ்சம் விஷயங்கள் நான் லீனியரா இருக்குது. ஒரு விஷயம் பிளாஷ்பேக்ல நடந்திருக்குது, அதை கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் பண்றாங்க, ஒரே பிளாஷ்பேக்கா சொல்லாம. அதெல்லாமே ரொம்ப அழகா படத்தோட பிளண்ட் ஆகி வர்ற மாதிரி தான் கட்ஸ் கொடுத்திருக்காரு. ஓவராலாவே அவங்க எடுத்துக்கிட்ட கதை களமும் அதுல இருந்த கதை அம்சமும் அவங்க கிரியேட் பண்ணி இந்த கதாபாத்திரங்களும் அதை இந்த நடிகர்கள் பெர்ஃபார்ம் பண்ணி இந்த விதமும் டெக்னிக்கலி இப்ப நம்ம பேசின விஷயங்களும் சேர்ந்து கிராஃப்டாவே இது ஒரு நல்ல சினிமாவா வந்திருக்குது. குறைகள்னு சொல்லி பார்த்தா ரொம்ப சின்ன சின்ன குறைகள் தான். ஆரம்பத்துல இந்த ஜமா பத்தி அறிமுகப்படுத்துற காட்சிகள், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த பெண் தன்மையோட இருக்கிறது, பெண் பார்க்க போறது, அந்த மாதிரி காட்சிகள் வந்து கொஞ்சம் டயலாக்ஸ் அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு, ஓவர் டூ பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் வருது, ஹீரோட அப்பா வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு, எப்படி அவர் அந்த ஜமாவை கைப்பற்றினாரு, அதுக்கப்புறம் எப்படி அந்த ஜமா அவரை விட்டு போச்சு அப்படிங்கிற ஒரு போர்ஷன். அந்த போர்ஷன்ல காட்டக்கூடிய காட்சிகள் வந்து ஏற்கனவே டயலாக்ஸ் மூலமா நமக்கு ஓரளவுக்கு கன்வே ஆயிருச்சு அப்படிங்கிறதுனால அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் கொஞ்சம் லென்த்தா இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் கொடுத்துச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகளை தவிர்த்துட்டு ஜமா படம் நிச்சயமா எங்கேஜிங்காகவும் என்டர்டெய்னிங்காகவும் தான் இருந்துச்சு. தன்னோட முதல் படத்துல இப்படி ஒரு பிரில்லியன்டான ஆக்டிங்கையும் டைரக்ஷனையும் கொடுத்திருக்கக்கூடிய பாரி இளவழகன் வந்து தமிழ் சினிமால ஒரு நோட்டபிளான டைரக்டராகவும் ஆக்டராகவும் இருப்பாரு நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாம். ஜமா படக்குழுவினர் அனைவருக்குமே விசில் சார்பா நம்மளோட வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம். நீங்களும் படம் பாருங்க, படம் பார்த்தா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.